இன்னைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, தட் இஸ் அலுமினியம் சர்ஃபேஸில் ஏதாவது கிளீனிங்கோ ஏதோ பண்ணுறப்போ, அங்கே வந்து ஒரு கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, அங்கே பிளாக் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி இதில். இந்த பிளாக் நம்ம என்ன சொல்கிறோம், டார்னிஷிங், அதாவது ஒரு கரைபடியுது அது மாதிரி. ஸோ இந்த டார்னிஷிங் எதனால வருது? இது வந்து கட்டிங் ஆயில் போடுறப்ப வருதுன்னு சொன்னீங்க. இது எதனாலன்னா, நம்மளுடைய ஆயில் கண்டென்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சல்ஃபர் அடிட்டிவ் இருக்கும், குளோரின் இருக்கும். இப்போ இந்த சல்ஃபரும் குளோரினும் தட் ஆர் present இன் ஆயில். இது என்ன பண்ணும்னா அலுமினியம் சர்ஃபேஸ்ல மாய்ஸ்சர், ஏன்னா அங்க மாய்ஸ்சர் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஹீட்டும் டெவலப் ஆகும். இந்த மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் டெவலப் ஆகுறதுனால கரெக்டா அது வந்து இன்டராக்ட் பண்ணிடும். இன்டராக்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் சல்ஃபைட், அலுமினியம் குளோரைடு அப்படின்னு காம்பவுண்ட்ஸை கொடுத்துரும். அது கொடுக்குறப்போ இட் லீவ்ஸ் பிளாக், இல்லாட்டினா கிரே, அந்த ஃபில்ம் மாதிரி அங்கங்க பேட்சியா ஃபார்ம் ஆயிடும். இதை எப்படி கிளீன் பண்றது? இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தட் இஸ் ஒரு ஆஹ், அதாவது இந்த ரிமூவல் பத்தி நான் பார்க்குறேன், எப்படி எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? நான் இதை பத்தி டீட்டெயில் நம்மளுடைய வெப்சைட்ல கிளீனா ஒரு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்போ தமிழ்ல தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ரிமூவல் ஆஃப் பிளாக் டார்னிஷ், இல்லையா? இந்த ரிமூவல் ஆஃப் பிளாக் டார்னிஷ் ஆர் ஸ்மட்ஜஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரம் அலுமினியம். ஃப்ரம் அலுமினியம். என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆனா சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னாக்கா, ஒரு மைல்டு ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். திஸ் இஸ் நம்பர் ஒன். நான் இதை பத்தி இன்னும் ஃபர்தரா போறேன். அடுத்தது, சில டயத்துல ஆல்கலைன் கிளீனிங் சக்சஸ்ஃபுல்லா வரும். சில இடத்துல அப்படின்னாக்கா, இப்போ வந்து என்னன்னா, தட் இஸ் ஒரு ஆர்கானிக் பேசிஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. வி கேன் கால் இட் கமர்ஷியலா, ஒரு பேட்டன்டட் ப்ராடக்டாகவும் கிடைக்குது. இல்லாட்டினாக்கா எங்களை மாதிரி கெமிஸ்ட் நிறைய இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கமர்ஷியல் அலுமினியம் கிளீனிங் அது மாதிரி பண்ணலாம். யூஸ்வலா அது வந்து இந்த பாஸ்பாரிக் ஆசிட் இந்த பிளெண்ட்ல தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மைல்டா இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, மேனுவல் பாலிஷிங் போலாம். இது மாதிரி 4 விதமா நம்ம வந்து இந்த அலுமினியம் பிளாக் அது வந்து கிளீன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது என்னன்னாக்கா, தட் இஸ் மைல்ட் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதுல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, யூஸ்வலா இந்த லெமன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா, அந்த இந்த மாதிரி இருந்ததுனாக்கா லெமனை போட்டு தேய்ச்சா சரியாயிடும். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சிட்ரிக் ஆசிட் 5 to 10% போல போட்டு கிளீன் பண்ணீங்கனாக்கா பெர்ஃபெக்ட்டா வரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க சில பேரு, காம்பினேஷன்லயும் போடுவாங்க, இல்லன்னா தனித்தனியா போடுவாங்க. H3PO4 ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்ன்னு பேரு. இத வந்து ஆமா. இதுவும் அதே கான்சன்ட்ரேஷன்ல போடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பிளாக்னிங் எஃபெக்ட். இல்லாட்டா 2 சேர்த்தும் போடுறாங்க. இதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, இத எப்படி பண்ணணும்? ஒரு டிப் பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்றப்ப அதுக்கான ஹியூமிடிட்டி இதெல்லாம் சேம்பர் வச்சு தான் பண்ணணும். ஐ மீன் அந்த ஃபியூம் கம்போர்ட்லாம் வச்சு கரெக்ட்டா பண்ணணும். ஸ்க்ரப்பர்லாம் வச்சு. ஏன்னா, அது வந்து ப்ராப்பரா பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா டிப் இந்த வைப் டெக்னிக், டிப் அண்ட் வைப் டெக்னிக்ல பண்ணலாம். அதுல அப்படி நல்லா சோக் பண்ணி அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நல்லா சோக் பண்ணிட்டு அப்படியே மேல விட்டுட்டு, அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வைப் அவுட் பண்ணிடணும். இது ஒரு மெத்தட். இத என்ன பண்றாங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் வாட்டர்ல கிளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட வேண்டும். இமிடியேட்டா ட்ரை பண்ணிடணும். இது வந்து ஆம். வாட்டர் ஆமா. உடனே என்ன துடைச்சிடணும். அதுல வந்து தண்ணி படக்கூடாது. ஏன்னா அந்த ஆசிட் அதுவே கெடுத்து விட்டுரும். ஸோ அப்ப அத கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடணும். என்ஷூர் தட் இட் இஸ் டோட்டலி ஆசிட் ஃப்ரீ. ஸோ ஆசிட் போடுறதோட பர்பஸ் என்னன்னா, இந்த பிளாக்கோட ரியாக்ட் பண்ணணுன்றதுக்காக. இத விட்டுட்டீங்கன்னா, இந்த ஆசிட் அலுமினியத்தோட ரியாக்ட் ஆயிக்குது. அலுமினியம் அவ்வளவா வராது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் சம் காம்பினேஷன்ஸ் அது ஆகும். சம்டைம்ஸ் பிட்டு மாரி ஆயிடும். அது மாரி விடக்கூடாது. ஸோ பக்காவா கிளீன் பண்ணிக்கணும். அடுத்தது ஆல்கலைன். ஆல்கலைன் இதேதான். பட் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சோடா ஆஷ் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதாவது சோடியம் கார்பனேட் Na2CO3 யூஸ் பண்றோம். காஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அலுமினியத்தையே கரைச்சிரும். பண்ணக்கூடாது. ஸோ அதனால சோடியம் கார்பனேட் பண்ணலாம். இல்லாட்டினா டிஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரை சோடியம் பாஸ்பேட்.
இத வந்து ஒரு 2 to 5% போட்டு அதுல ரெடி பண்ணிடலாம். இங்க வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ற மாரி இருக்கும். ஸ்க்ரப் பண்ணிட்டு லைட்டா அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் பிரஷ்ஷ வச்சு கிளீன் பண்ணிட்டு, இல்லன்னா நான் அப்ரேசிவ் பேட்ஸ்லாம் இருக்கு நௌடேஸ். அத வச்சு கிளீன் பண்ணி அடுத்தது கமர்ஷியல் கிளீனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கமர்ஷியல் கிளீனர்ல என்ன பண்றாங்கன்னா, அலுமினியம் பிரைட்னர் யூஸ் பண்றாங்க. ஸோ நான் வந்து இதுக்குன்னு அலுமினியம் பிரைட்டர்னே ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன். நம்மளுடைய வெப்சைட்ல பாருங்க. ஸோ இதுல அ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பேசிக் இன்கிரீடியன்ட்டே சொல்றேன். பாஸ்பாரிக் ஆசிட் இருக்கும். அண்ட் சர்ஃபெக்டன்ட் இருக்கும் அதுல. ஒரு காம்பினேஷன் பிளெண்ட்ல போட்டிருப்பேன் இது. இது வந்து சூப்பரா பிளாக் அப்படியே தூக்கும். ஆனா, கண்டிப்பாகவே நீங்க என்ன பண்ணக்கூடாது, NaOH அலுமினியத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இது இப்ப ஏன் காஸ்டிக் ஃப்ரீயா தான் இருக்கணும். சோ வென் ஐ சே ஆல்கலி அப்படின்னா உடனே நீங்க NaOHன்னு போயிடக்கூடாது. சோ ஆல்கலி ஃப்ரீ. அப்ப சோடா ஆஷ் மாரி மைல்டா இருந்து ட்ரைசோடியம் பாஸ்பேட் அந்த மாரி வச்சு பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சார் எனக்கு கெமிக்கலே வேணாம் சார். ஆள விடுங்க சார்ன்னா, பெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, தட் இஸ் மேனுவலா பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மேனுவலா என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆக்சுவலா நாங்க வந்து இந்த கட்டிங் பாலிஷிங் பண்றதுக்காக, மிந்தி வந்து நைட்ரோசெல்லுலோஸ் லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மைல்டா அந்த ஃபில்ம கட் பண்றதுக்காக நாங்க அந்த ட்ரிப்போலின்னு ஒரு டைப் ஆஃப் சிலிகேட் போடுவோம். அது வந்து வேக்ஸி டைப்ல வேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அ குடுப்போம். ஸோ அந்த மாரி இப்ப பேஸ்ட் ஃபார்ம்ல என்ன வந்திருக்குன்னாக்கா, இந்த பாலிஷிங் பேஸ்ட். அதுல வந்து ஃபைன் அலுமினா இருக்கும். அலுமினா கிரிட்ஸ் இருக்கும். அலுமினா அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடுன்னு பேரு. நல்ல டஃப்பா இருக்கும் அது. அது அ ஒரு பாலிஷிங் பேஸ்ட்டா ஒரு ஃபார்முலா ஒண்ணு போட்டிருக்கோம். ஸோ அந்த இதுலயும் நீங்க மேனுவலா எடுக்கலாம். கிளீன் பண்ணி. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இது அப்படியே விட்டுறதா இருந்தாக்கா விட்டுறலாம். ஏன் அப்படின்னா அலுமினியம் காம்பவுண்ட் சில இதுல ஈவன் ஆனோடைஸ்டு அலுமினியம் இருந்தாலும் கூட என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ செலக்டிவா பண்ணலாம். மத்தபடி நீங்க அலுமினியத்த அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா, அது அப்படியே வந்து என்ன ஆயிடும்னாக்கா, ஒரு புரொடெக்டிவ் வேக்ஸ் இதுல இருக்கிறதுனால, மேல வந்து நீங்க பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் நீங்க பெயிண்ட் அடிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இத கிளீன் பண்ணி ஆகணும். இதுல வேக்ஸ் கன்டென்ட் இருக்கு. இந்த வேக்ஸ் கன்டென்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு ஆர்கானிக் சால்வெண்ட்ட வச்சு நம்ம அது பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். ஜெனரலாவே அலுமினியம் ஆ எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? அலுமினியத்துல அடிச்சா உறிஞ்சிட்டு வர்றது காரணம் என்ன? அப்படின்னா, இப்போ ஒரு அலுமினியம் பெயிண்ட் காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் இல்லாட்டினா ஒரு கியூப் ஏதோ ஒரு காம்போனன்ட் இருக்கு. இந்த அலுமினியம் பிளாக்க நீங்க கிளீன் பண்ணணும்னாக்கா, ஐ மீன் பெயிண்ட் அடிக்கணும்னா, ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோனே பெயிண்ட் அடிக்கக்கூடாது. இது என்ன பண்ணணும்? மேல வந்து ஒரு தட் இஸ் செல்ஃப் எட்ச் பிரைமர் இப்ப நான் சொன்னேன்ல. அந்த செல்ஃப் எட்ச் பிரைமர் கோட் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் எட்ச் பிரைமர். இத கோட் பண்ணிட்டு இது மேல வந்து டாப் கோட் குடுத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். இந்த செல்ஃப் எட்ச் பிரைமர் 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, ஆ 2 பேக் சிஸ்டமா இருக்கு. இன்னொன்னு வந்து சிங்கிள் பேக். நான் எப்போதுமே இந்த 2 பேக் தான் புரமோட் பண்ணுவேன். ஸோ 2 பேக் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டானது. இதுல வந்து 2 பேக்னாக்கா, ஒண்ணு வந்து இந்த 2 பேக்ல செல்ஃப் எட்ச் பிரைமர் இருக்கும். இன்னொன்னு வந்து அ ஆசிட் க்யூரிங் தட் இஸ் ஆக்ஸலரேட்டர் இருக்கும். ஆசிட் ஆக்ஸலரேட்டர் தான் அது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா அலுமினியம்ங்கிறது அலுமினியம் 3+ இல்லையா? ஸோ இட்ஸ் அ பேசிக் ரேடிக்கல். இந்த இடத்துல ஆசிட் ரேடிக்கல் வரப்போ 2 இன்டராக்ட் பண்ணி, அங்க ஒரு ஸ்ட்ராங் பாண்ட கிரியேட் அதுக்காக தான் இது போடுறது. ஸோ அப்ப இந்த இந்த அலுமினியம் செல்ஃப் எட்ச் பிரைமர்ன்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாலிவினைல் பியூட்டிரைல் அப்படின்ற ஒரு ரெசின்ல பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுல ஜிங்க் குரோமேட் அது இதெல்லாம் இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் ரெசின். ஸோ இத நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு பிரைமரா வச்சுட்டு, இத க்யூரிங் ஏஜென்ட்டா வச்சுட்டு, இந்த 2த்தையும் ஒரு ஆ 1 ஐ மீன் 10:1 ரேஷியோல அத மிக்ஸ் பண்ணிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஒரு ஆன் த ஸ்பாட் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்குன்னு ஒரு பாட் லைஃப் இருக்கு. அது 1 ஹவர்க்குள்ள நீங்க அரைச்சாகணும். இல்லாட்டினா ஜெல் ஆயிடும் அது. அதனால தான் இது 2 சேர்ந்ததுனாக்கா, அங்க ஒரு பாலிமரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதே டயத்துல இட் வில் டேக் கேர் ஆஃப் எட்சிங் த அலுமினியம் ஆல்சோ. அண்ட் தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் செல்ஃப் எட்சிங் பிரைமர். காட் திஸ் பாயிண்ட்? ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அடிச்சாக்கா, இது மேல இது என்னன்னா, நம்ம பாட்டுக்கு நெறையலாம் அடிக்கக்கூடாது. 5 மைக்ரான் தான் அடிக்கணும். ரொம்ப இது டிரான்ஸ்லூசன்ட்டா இருக்கும் அப்படியே. இது வந்து அடிக்கிறப்ப இது எல்லோ கலர்ல இருக்கும். அடிச்சாக்கா என்ன ஆகும்னாக்கா, ரொம்ப ரொம்ப yellowish பேல் கிரீன் டிரான்ஸ்பரன்ட் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும்.
அது எதுக்காகன்னா நம்ம பாண்டிங்கா தான் அது யூஸ் பண்றோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சாண்ட்விச் கூட்டு தான். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹைட் த சர்ஃபேஸ். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு அலுமினியத்தை ட்ரீட் பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏதாவது பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றப்போ. ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். இதுல இன்னொன்னு இப்ப நீங்க ப்ரீவியஸ் சொல்றீங்க சார். ஆசிட் ஆக்சைடு வந்து என்ன மாதிரி ஆசிட் சார்? ஆசிட் ஆர்கானிக் பேசிஸ்ல ஆசிட் போடுவாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு விதமா இப்ப நீங்க உங்க பிரச்சனை என்னன்னாக்கா, நீங்க சொன்னீங்கல்ல இது மாரி, சார் இந்த கட்டிங் ஆயில் அதெல்லாம் பண்றப்போ, நமக்கு வந்து இந்த ஆயில்லேருந்து இந்த கன்டென்ட்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுதுன்ட்டு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கட்டிங் ஆயில் ஃபார்முலாவே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் நீங்க. அது ஏன்னா, சி அந்த குளோரின், பாஸ்பரஸ் ஐ மீன் சல்ஃபர் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அது இல்லாம பண்ணிட்டீங்கன்னாக்கா, அப்ப அந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காதுல்ல. அப்ப என்ன பண்ணலாம் டியூரிங் த மிஷினிங் ப்ராசஸை என்ன பண்ணலாம்னாக்கா யூ கேன் யூஸ் நான் ஸ்டெய்னிங். அப்ப நீங்க ஒரு பிராண்டாவே இதை ரிலீஸ் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெய்னிங்கா இருக்கு. நான் கிவ் யூ ஃபார்முலா. நான் ஸ்டெய்னிங் கட்டிங் ஆயில் வேணா நான் பண்ணி தரேன். ஓகேவா? இந்த நான் ஸ்டெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்ல இதுல வராது. ஏன்னா அது டோட்டலி இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி ஆக்டிவ் சல்ஃபர் அண்ட் குளோரின் அடிட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் குளோரின் அண்ட் சல்ஃபர். இது இல்லைனாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளமே சால்வ். எதுவுமே வராது. ஆமா ப்ராப்ளம். அதில் நம்ம என்னன்னா பார்த்து பார்த்து பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ற அடிட்டிவ்ல இருந்து எங்கேயுமே குளோரினும் சல்ஃபரும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த அப்ராப்ரியேட் பிராண்டு அப்ராப்ரியேட் அடிட்டிவ் அது எடுத்துட்டோம்னாக்கா இது சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற ஆயில்ல சல்ஃபர் இருந்ததுனாக்கா அந்த சல்ஃபர் எப்படி தூக்குறதுன்றத இதுக்கு தகுந்த ஆயில் தான் நம்ம எடுக்கணும். எல்லா ஆயிலையும் நம்ம எடுத்தோம்னாக்கா ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும். கரெக்ட். ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஆயில் கண்டென்சி ஆயில் அப்படிங்கிறதுனே என்னன்னாக்கா அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு அது சௌரியமா இருக்கும். இப்போ ஆயில் அப்படின்னா என்ன? யூஸ்வலா ஆயில் அப்படி ஒரு கெமிஸ்டோட வியூல நான் சொல்றேன். ஒரு ஆயில் அது எப்படி இருக்கும்னாக்கா இட் இஸ் அ லாங் அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னா ட்ரை கிளிசரைட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் இதுதான் ஆயில். நான் பிரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ட்ரைகிளிசரைடு. இது வந்து லாங் செயின். இது ஃபேட்டி ஆசிட். ஓகே. ஆக்சுவலா தட் இஸ் யூ ஆர் ஆல் கிஃப்டட் பெர்சன்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் நான் படிக்கிறப்ப இதெல்லாம் ஒரு இடமும் புரியாமலே படிச்சேன். என்ன புரியாம படிச்சதுனால பல புத்தகங்கள் படிச்சதுனால நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருச்சு. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறப்ப சில விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி தரவங்க இருந்தாங்கன்னா அவங்க விட்டுறக்கூடாது இந்த உலகம். ஓகே. ஸோ ட்ரைகிளிசரைட் இந்த ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிறது கிளிசரால் எடுத்துக்கோங்களேன். கிளிசரால் இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2OH CHOH CH2OH. இப்போ இந்த CH2OH 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 இருக்குல்ல இதுதான் நம்ம என்ன சொல்றோம் கிளிசரால் ஆர் கிளிசரின் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த ஆல்கஹால் யூனிட் இது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் சொல்லுவோம். 3 OH குரூப் இருக்கு. இந்த 3 OHையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன ஆகும்னா இது கிளிசரின் வந்தது. இப்போ யூஸ்வலாவே ஒரு ஆல்கஹால் CH3OHன்னு இருக்கு. அடுத்தது பிளஸ் ஒரு ஆசிட் அப்படின்னாக்கா அது ஒரு CH3COH கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ இதுல இருந்து ஒரு OHும் இதுல இருந்து ஒரு Hும் எடுத்துட்டோம் அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு கெட் எஸ்டர் தட் இஸ் CH3 COO CH3 இதை தான் எஸ்டர்ன்னு சொல்றோம். மெத்தில் அசிட்டேட் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் எஸ்டர். இதுவே பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலும் இது மாதிரி பாலிபேசிக் ஆசிட்ஸும் ஜாயின் ஆகிறப்போ தட் ரிசல்ட்ஸ் ஆல்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்போ இது ஒரே டயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH2 CH CH2 இப்போ இதுல வந்து இந்த ஆசிட் இப்போ நான் OH போடுறேன். இது நான் எப்படி போடுறேன்றது பாருங்க. OH 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 இங்க நான் என்ன பண்ண போறேன்னாக்கா ஒரு 3 ஆசிடை கொண்டு வரேன். என்ன பண்றேன்னாக்கா CH3 COOH இது ஆசிட். அதே மாதிரி CH3
COOH. CH3 இது வந்து என்னோட கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். CH3 COOH. இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த ஹெச்சும் இந்த OHம் ரிலீஸ் ஆயிடுது. இப்போ புரியுதுங்களா? வாட்டர் ரிமூவ் 3 H2O வெளியில போயிடும். 3 H2O வெளியில போச்சுன்னா அப்போ நமக்கு தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா CH2 CH CH2 இங்க O O O இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? தட் இஸ் ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்றோம். இப்போ புரியுதுங்களா? இந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆச்சுனாக்கா மோனோகிளிசரைட். நடுவில் விட்டுட்டு இருந்தாங்கன்னா டைகிளிசரைட். இப்போ 3 ரிமூவ் ஆகுதுன்றதுனால 3 இடத்துலயும் ஃபார்ம் ஆகுதுனால ட்ரைகிளிசரைட். இப்போ லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட்ன்றது என்னன்னா அஸ்டிக் ஆசிட் இதெல்லாம் தான். ஃபார்மிக் ஆசிட்ல ஆரம்பிச்சு அஸ்டிக் ஆசிட், அதுக்கு அடுத்தது ப்ரோபனாயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட், பென்டனாயிக் ஆசிட் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்டீரிக் ஆசிட்ன்றது C17 H35 மாதிரி 35 COHன்னு போகும். இப்போ இது லாங் செயின் கார்பன் 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 அப்படி போயிட்டே இருக்கா. டெர்மினல்ல என்ன ஆகும்? COOHன்னு இருக்கும். இப்போ புரியுதா? இதுதான் என்னது? லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். இது மீனிங் புரியுதா? இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் இதுல லிங்க் ஆக போகுது. அப்போ CH2 CH CH2 இப்படி இருக்குது. இப்போ O அடுத்தது C டபுள் பாண்ட் O O C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O அப்படி போயிட்டு இதுல என்ன ஆகும்னா லாங் செயின் இருக்கும். இப்போ மீனிங் புரியுதா? இந்த கார்பன் எல்லாத்தையும் பெருசா இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆயில்னு சொல்றோம். இப்போ மீனிங் புரியும் நினைக்கிறேன் இல்லையா? இந்த ஆயில் தான் ஏன் வந்து ஆயில்ல இருந்து சோப் எடுக்கிறாங்கன்னாக்கா இது அப்படியே பிரேக் பண்றோம். இங்க பிரேக் பண்றோம். இங்க பிரேக் பண்றோம். ஹைட்ரோலைசிஸ். அதான் யூசிங் வாட்டர் யூ ஆர் கிளீனிங் த பாண்ட். அதுதான் ஹைட்ரோலைசிஸ். அப்ப இங்க ஹெச் வருது, இங்க OH வந்துடும். இங்க ஹெச் வருதா, இங்க OH வந்துடும். இங்க ஹெச் வருதா, இங்க OH வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது மறுபடியும் கிளிசரின் யூ ஆர் ஏபிள் டு கெட் இல்லையா? சோ இந்த பார்ட் கிளிசரின் தானே. இப்ப இது தனித்தனியா இது இருக்கிறதுனால சேர்ந்து இருந்தது. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா இருக்கிற வரையெல்லாம் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒரே இடத்துல தீபாவளி பொங்கல்லாம் வருவோம். அவங்க இல்லாத நேரத்துல எல்லாம் தனித்தனியா கொஞ்சம் மீட்டிங் பாயிண்டே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்பெல்லாம். அது மாதிரி இவங்க இதை விட அருமையான எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த இந்த கிளிசரால் யூனிட் தான் பேரண்ட் மாதிரி. இது வந்து இந்த மூணுத்தையும் வச்சிருக்கு. இவன் பெரியவனே இவன் சின்னவனே இது நடுவில் உள்ள பொண்ணு அப்படி வச்சுக்கலாம். ஸோ இவரு காலி ஆச்சு அப்படின்னாக்கா இது தனித்தனியா போயிடும். அப்ப தனித்தனியா ஆயிடுச்சுனாக்கா இதுதான் என்ன சொல்றோம்? இப்ப மறுபடியும் மேட்ச்ல இப்ப இது ஒரு காஸ்டிக் இல்லைன்னா ஒரு பொட்டாசியம் பேஸ் பண்ணி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேஸ் பண்ணி பண்ணாக்கா இங்க என்ன வரும்? இதே லாங் செயின் வருதா? இந்த இடத்துல டெர்மினல் எப்படி இருக்கும்? இந்த COO பொட்டாசியம்னு மாறும். இதுதாங்க உங்க சர்ஃபெக்டன்ட். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? வெட்டிங் ஏஜென்ட்லாம் சொல்றீங்கல்ல, யானைக்கு கேட்ட எனக்கு அதெல்லாம் இதுதான் இந்த சர்ஃபெக்டன்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா லாங் செயின். இப்போ என்ன சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் தட் இஸ் நதிங் பட் சோப். தட் இஸ் த எமல்சிஃபையர் அண்ட் தட் இஸ் த சர்ஃபெக்டன்ட். அவ்வளவுதான். அப்போ இது ஏன் வந்து சர்ஃபெக்டன்ட்டா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்க எமல்ஷன் கட்டிங் ஆயில் பண்றீங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதான் இது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட்டுங்க. பயங்கரமான சப்ஜெக்ட். இதை பத்தி ஒரு பெரிய புக்கே போடலாம் தனியா. இப்போ இதுல வந்து இப்ப லாங் செயினா இருக்கா? இங்க டெர்மினல்ல இருக்கு. இதை தான் நான் கே அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வெட்டிங் ஏஜென்ட்டா. இப்ப இது என்ன ஆகும்னா இது வந்து போலார் ஹெட், இது நான் போலார் டெய்ல். இந்த போலார் ஹெட் நான் போலார் டெய்ல் இப்போ வந்து சட்டையில வந்து ஒரு கிரீஸ் ஆயிடுச்சு. இதை கிளீன் பண்ணா வெறும் போலார் சால்வெண்ட்டை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா கிரீஸ்ன்றது நான் போலார். அப்போ ஒரு பக்கெட்ல உள்ள விட்டுட்டு ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துக்கு இந்த சோப்பையும் போட்டீங்கன்னாக்கா இது என்ன ஆயிடும்? இந்த போலார் நான் போலார் ஹெட் இருக்குல்ல, அத டெய்ல் நான் போலார் டெய்ல் அது வந்து கிரீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும் சுத்தி நின்று. திஸ் இஸ் கால்ட் சால்வேஷன் மாதிரி. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ மிஸ்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பார்ட்டிகளையும் பிரேக் பண்ணி உள்ள போயிடும். போனோம்னா அது தனித்தனியா பிரிச்சு எடுத்துரும். இப்ப புரியுதா? அப்ப தனித்தனியா பிரிக்கிறப்ப உங்களுக்கு டோட்டலா அப்படியே ஒரு சால்வேஷன் மாதிரி ஆயிடும். நீக்க மாதிரி நிறைந்து விட்டாங்க. அதுதான் உங்களுக்கு சோப்பாவும் ஃப்ரோத்திங்காகவும் வந்து அழுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுது.
அப்போ ஏன் வந்து நாம சர்ஃபெக்டன்ட் எமல்ஷன் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டியூப் எடுங்க. அந்த டெஸ்ட் டியூப்ல வாட்டர், ஆயில் 2 இருந்தது அப்படின்னாக்க 2 மிக்ஸ் ஆகாது. ஆனா அதையே சோப் பவுடர் போட்டீங்கன்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணா ஒரே ஃபோமா ஒயிட் எமல்ஷனா மாறிடும். இது ப்ராப்பரேட்டா நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா பிரேக் ஆகாது. நிறைய பேர் சிரமப்படுவாங்க. அந்த எமல்ஷன் சரியா பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்ப பிரேக் ஆகிடும். ஸோ அப்ப இதை ஷேக் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா அப்படியே எமல்ஷன் பக்காவா இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வந்துருச்சு. ஒன்னு வந்து வாட்டர் வந்து போலார், ஆயில் வந்து நான் போலார். இந்த போலாரையும் நான் போலாரையும் சண்டை போட விடாம சமாதானமா பாக்குறது என்னதான் எமல்சிஃபயரோட ரோல். அது அந்த ரிசல்டன் ப்ராடக்ட் எமல்ஷன். இப்ப எமல்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு போலார் காம்பவுண்ட், ஒரு நான் போலார் காம்பவுண்ட், எமல்சிஃபயர் இதெல்லாம் சேர்ந்தா எமல்ஷனா மாறிடும். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எமல்ஷன் அப்படின்னா, இந்த எமல்ஷனுக்கு எப்போதுமே என்ன ஒரு வில்லங்கம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட இந்த pH 7 அரௌண்ட்ல இருக்கிறதுனால இந்த பாக்டீரியாலாம் அட்டாக் பண்ணும். அப்ப என்ன அந்த ஃபங்கஸும் அட்டாக் பண்ணும். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயோசைட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எமல்ஷன் பெயிண்ட்லாம் கொஞ்சம் பயோசைடு அது இதெல்லாம் போடுறோம். இப்போ நம்ம பண்ண போறோம் இல்லையா இந்த வாட்டர் பேஸ்டு, அக்ரிலிக் பேஸ்டு, நீங்க சொன்னீங்கல்ல கான்கிரீட் கியூரிங் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல எமல்ஷன். அதுலயும் எமல்ஷன்ல 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து வாட்டர், அதாவது ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் அதையும் நான் சொல்லிடுறேன். ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் அப்படின்னா, ஆமா. இது என்ன அப்படின்னாக்கா ஆக்சுவலா 2 in 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 அப்படிங்கிறது சால்வெண்ட், 2 அப்படிங்கிறது சொல்யூட். அதாவது சால்வெண்ட் தான் மேஜர் போர்ஷன், இது வந்து மைனர் போர்ஷன். இப்போ புரியுதுங்களா? இப்போ வாட்டர் வந்து மேஜர் போர்ஷனா இருந்தாக்கா, ஆயில் அங்க மைனர் போர்ஷனா இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன். இப்ப மீனிங் புரியுதா? இதுல சால்யூபிள் வாட்டர் சால்யூபிள் ப்ராடக்ட் இதுல. இது வந்து எமல்ஷன் பெயிண்ட், வாட்டர் சால்யூபிள் பெயிண்ட்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறோம். Whereas இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இது வாட்டர் தின்னபிள். இட் மீன்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகும். டிஸ்பர்ஷன் வேற, டிசொல்யூஷன் வேற. அப்ப இந்த இடத்துல ஆயில் கண்டென்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும், வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த அடிட்டிவ் தான் நம்ம போடணும். இந்த எமல்ஷன் பண்றப்ப இதுக்கு தகுந்த அடிட்டிவும், இந்த எமல்ஷன் பண்றப்ப இதுக்கு தகுந்த அடிட்டிவும் போடணும். ஓகே. ஸோ அதனால இந்த டெக்னாலஜி நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சு பண்ணோம்னாக்கா we can come out with the best product. அதுல தெரியாம நம்ம இந்த சர்ஃபெக்டன்ட்ல போட அந்த சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு ஏதாவது பண்ணி விடுறதுனால வர வேணதை அது மாட்டிக்குது. ஸோ ஏதோ நான் இதை அப்படியே எதேச்சியா கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாமேன்னு வச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு கேளுங்க. நீங்க வந்து எல்லாமே அதுதான் நம்ம அந்த சல்பர் குளோரைடு அது, அதாவது என்னன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூரிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி which is responsible for this tarnishing. நான் தான் அந்த இந்த சப்ஜெக்ட் ஆரம்பமா சொன்னாங்க, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் குளோரைடு இந்த சல்ஃபர் கண்டென்ட். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து ஓரளவு அச்சீவ் பண்ண முடியும். ஆ, ஆமா. ஆ, இது இதனால வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் டிசிஹெச்எஸ் டைசைக்ளோஹெக்ஸோன் அப்படின்றது மெடிசனல் யூஸ் பண்ணுவோம் சார். சரி. இதனால வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் குளோரைடு இதனால வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் செய்தி. இதனால சான்ஸே கிடையாது. ஏன்னா அதுல எந்த குளோரினும் எந்த சல்ஃபரும் இல்லையா. உங்க கல்பிரிட்டே வந்து ஆயில் தான். ஆமா, நம்ம கட்டிங் ஆயில்ல நம்மளுடைய வாங்குற ஆயில்ல என்ன கண்டென்ட், சல்ஃபர் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும் அதுல, குளோரின் கண்டென்ட். ஏன்னா அதை கிளீனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றப்ப அந்த ரெசிடுவல் சல்ஃபர் குளோரின்ல மாட்டோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வாங்குற ஆயிலோட சல்ஃபர் கண்டென்ட், குளோரைட் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதோட இல்லாம நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆமா, இந்த வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல நீங்க ஏதாவது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சுதான்னு வச்சுக்கோங்களேன், ஸோ குளோரைட் அங்க வரும்.
ஒண்ணும் இல்ல. சில்வர் நைட்ரேட் எடுத்து கொஞ்சம் வாட்டர்ல போடுங்க. டக்குன்னு பிரசிபிடேட் ஆச்சுன்னா, அந்த வாட்டர்ல குளோரைடு இருக்குன்னு அர்த்தம். ஆமா. ரேபிட் ரியாக்ஷன் அது. ஆக்சுவலா குவிக்கஸ்ட் ரியாக்ஷன். சில்வர் நைட்ரேட் வந்து குளோரின் வந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் அப்படி போட்டா கூட படார்ன்னு அடிக்கும். ஒரு ஒரு ட்ராப் போட்டா கூட அடிச்சிடும். அந்த curly white precipitation. என்ன கெமிக்கல் இந்த லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ஆக்சுவலா வந்து குளோரின் வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்ல கொஸ்டின் இது. அதாவது தட் இஸ் நீங்க கண்டதையும் போடுவீங்க. இருந்தாலும் அதை பாதுகாக்கணும்ன்றீங்க. என்னன்னா ம். சில பேர் வந்து வீட்டுல போகல கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேல பார்ப்பாங்க அப்போ வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ஆக்சுவலா வந்து வாட்டர் தனி பேக்கா குடுக்கணும். அது குடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்கனாக்கா, அதாவது கான்சன்ட்ரேட்டா குடுக்காதீங்க. டைல்யூட் ஃபார்ம்ல நீங்க வாட்டர் கலந்து குடுத்துருங்க. அந்த வாட்டர வந்து சுத்தமான வாட்டரா குளோரைட் ஃப்ரீ வாட்டரா கொண்டு வாங்க. கல்பிரேட்டே வந்து குளோரினும், சல்ஃபர் தாங்க. வேற சான்ஸே கிடையாதுங்க. ஆமாமாமா. இல்ல குளோரின் வந்து வாட்டர்ல இருந்து வருதுங்க. ஆயில்ல சல்ஃபர் இருக்குங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. இல்லையா? யூசுவலா என்ன டைப் ஆஃப் ஆயில் வாங்குறீங்க நீங்க? சார் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம் 17 வரும் சார் ஓகே. வந்து அன்னைக்கு கேன்சல் பாத்தீங்கன்னா 90 இருக்கும் சார் 90 செல்சியஸ் ஆ ஓகே. ஸோ இது இப்போ நானு அதாவது இங்க இந்த சல்ஃபர் பத்தி அது நான் அது எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி டாபிக் ஆயிடும் அது. ஆ அதனால நான் அத பத்தி ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் நானு. அதாவது என்னென்ன ஏன்னா ஆயில்லேருந்து சல்ஃபர் பிரிக்க முடியாது. அதுல எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ நீங்க அதுலயே பெஸ்ட் ஆயில செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். 2 தான். 2 தான். ஒண்ணு வந்து நீங்க வாங்கக்கூடிய ஆயில் வந்து சல்ஃபர் த லோயஸ்ட் லெவல்ல இருக்கிற மாரி ஆயில் வாங்கணும். ஓகே சார் 2வது உங்களுடைய வாட்டர் யூஸ் பண்ற வாட்டர் டோட்டலி குளோரைட் ஃப்ரீயா இருக்கும். இந்த 2யும் சமாளிச்சிட்டீங்கன்னா, இந்த 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 பிரச்சனையே உங்களுக்கு வராது. அண்ட் 3வது கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஆ என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து ஏன்னா அவங்கள நீங்க போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ உங்க கஸ்டமர் எண்ட்ல ஆன் சைட்ல வந்து நீ இந்த வாட்டர் போடு, அந்த வாட்டர் போடுலாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க. அதனால வாட்டர் டைல்யூஷன் பண்றது உங்க எண்ட்லயே வச்சிருங்க. அவங்க எண்ட்ல வைக்காதீங்க. நீங்க வந்து ஆஸ் அப்படியே யூஸ் பண்ற மாரி பண்ணிடுங்க. அவங்க வந்து இல்ல இப்ப இப்ப எப்படி செல் வச்ச பிரைமர்ல வந்து சிஸ்டம் வந்து உங்களுக்கு போரிங்கா இருக்குல்ல? ஓகே சார் அதே மாதிரி நீங்க ஏன் ஒரு எல்லாம் ஒரே பேக்கா நீங்களே குடுத்துடுற மாரி இருந்ததுன்னா, அவன் வாட்டர் போட்டு தின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே! கண்டிப்பா சார் அந்த மாரி நீங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். அப்படியே ஆஸ் இஸ் வேல்யூஸ் அடிக்கலான்ற மாரி குடுத்துடலாம் நீங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் மாரி தானே இருக்கும். ரன்னிங் தானே பிரேக் ஃப்ளூயிட் நாட் பிரேக் ஃப்ளூயிட். கட்டிங் ஆயில் வந்து நீங்க ஒரு கிரைண்டிங்கோ, இல்லன்னா க்ரூவிங்கோ பண்றப்ப அது பாட்டுக்கு டொக்கு டொக்குன்னு சொட்டிட்டு இருக்க போகுது இல்லையா? அதுல அவங்க வாட்டர வச்சு மேக்கப் பண்ணக்கூடாது. நீங்களே எல்லாமே மேக்கப் பண்ணி குடுத்துருங்க. ஓகே சார் அது வந்து ப்ரொடெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி எல்லாமே 90% தான் சார் ஆ. இல்ல அந்த ஒர்க்கர் எண்ட்ல நமக்கு ஒண்ணு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். இல்லாட்டினா நாம இப்படித்தாங்க இருக்கோம்னு சொல்லி குடுத்துறது பெட்டர். கொஞ்சம் காஸ்ட் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துங்க. வாட்டர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருங்களேன். அவங்கள வந்து வாட்டரே போட விடாதீங்க. அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க வந்து தட் இஸ் வாட்டர் கண்ட வாட்டர்ன்னு போடுறாங்க. அதனால தான் பெரிய பிரச்சனையே ஆகுது. அவங்க என்ன சப்போஸ் அவங்க பாட்டுல சொல்றத கேட்டாங்கன்னாக்கா வாட்டர் நல்ல வாட்டரா போட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க முக்காவாசி நம்மளோட ஃபேக்டரி எல்லாம் எங்க இருக்கு? இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா எப்படி இருக்கு? ஏகப்பட்ட வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கு இல்லையா? வாட்டர் ஆமா அந்த வாட்டர் ஸ்கேசிட்டி உள்ள இடத்துல கிடைக்கிற வாட்டர் போர் வாட்டர் கண்ட வாட்டர்னு தானே போட்டுட்டு இருப்பான்.
இந்த சர்டிஃபிகேஷன் நிறைய நான் சொல்லுவேன். நிறைய பொருட்கள் வருதுடா. பயங்கர பிராக்கிஷா, சால்டிஷா இருக்கு. ஆக்சுவலா நான் என்னோட மெட்டல் ப்ரீ ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் சப்ளையர்ஸ் அண்ட் பிளான்ட் ஆபரேட்டர்ஸ் அத்தனை பேருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, வாட்டர் வந்து நல்ல வாட்டரா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிளான்ட்டை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி வாட்டர் தான் உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல். இதுக்கு இந்த வாட்டர் சாஃப்டனிங் இதெல்லாம் ஆனியன் எக்ஸ்சேஞ்சு, கேட்டையான் எக்ஸ்சேஞ்சு, அயன் எக்ஸ்சேஞ்சர்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல உங்க வாட்டருடைய பிபிஎம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமேட் பண்ண சொல்லுங்க. நீங்க இப்ப டிஃபெக்ட் ஒண்ணு அந்த இது வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த வாட்டர் சாம்பிள கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க. அதோட பிபிஎம் பார்ப்போம். அதுல 1000 ரிசல்ட் வரும். அதுலயே குளோரைடு, சல்பைடு எல்லாமே இருக்கு. சல்பைடு அங்கேயும் இருக்குங்க. சல்பைடு நம்ம வாட்டர்லயே நிறைய இருக்குங்க. சல்பைடு எக்கச்சக்கமா இருக்குங்க. அஹ் அதுல இல்லாத கண்ட்ராவி அதாவது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அதானே சொல்றோம். டெம்பரவரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இதெல்லாம் சொல்றோம்ல. அதனால வாட்டர் சாம்பிள கலெக்ட் பண்ணிட்டு அதனுடைய வாட்டர் ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா இதை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சுத்தமா ஸோ